Welcome to our YouTube channel, Krishi Daddy, Jinu Mummy. Happy Teachers Day. Teachers Day காக எங்க மேம்க்கு நான் இந்த greeting card பண்ணிருக்கேன். Teachers Day greeting card making vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi Krishi, நீங்க பாருங்க. வினோ, ஹாய் சொல்லுங்க. ஹாய். நாளைக்கு என்ன டே? டீச்சர்ஸ் டே. நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? டீச்சர்ஸ் டே. சரி, உனக்கு எத்தனை greeting card வேணும்? ஓகே. ஜினோ, உங்களுக்கு எத்தனை greeting card வேணும்? 1 போதுமா? யாருக்கு? மேம்கா. சமத்து. அவங்களுக்கு நீங்க டீச்சர்ஸ் டே சொல்றீங்களா? ஓகே. சரி. இப்பதான் தூங்கி எந்திரிச்சிருக்காங்க. இன்னைக்கு 4 அப்படியே லீவு. அதனால கிருஷி பாப்பா ஜின் பையன் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. சோ நம்ம எவ்வளவு சார்ட் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ஒண்ணு நீ போ, உங்க அக்கா ஓடிட்டாங்க. சரி போ. எத்தனை சார்ட் இருக்கு? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்ல விளையாடுறத தவிர எனக்குன்னு ஆம்பிஷன் எதுவுமே இல்லைங்க. பட் இந்த ஹையர் செகண்டரி டைம்ல எல்லாம் இன்ஜினியரிங் ஆம்பிஷன் தாண்டி டிகிரிஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எம்பிஏ ஆம்பிஷன் தாண்டி ஃபைனலி ஒரு வழியா கடவுள் நமக்காக டிசர்வ் பண்ணி வச்சிருந்த இந்த டீச்சர் ஆம்பிஷன் நிறைவேறிச்சுங்க. ஆமாங்க, நானும் எம்எஸ்சி பிஎட் மேக்ஸ் டீச்சர். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, டீச்சர்ஸ் டே மேக்கிங் vlogல டீச்சர்ஸ் டே இதுல நானும் ஒன் பார்ட் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடு தாங்க. பட் இப்ப ஹோம் மேக்கர் அதை விட ப்ரௌட் மூமெண்ட்டுங்க. நம்ம படிச்சதெல்லாம் மறக்காம இருக்கிறதுக்காகவே இந்த டேஸ்லாம் குழந்தைங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்றோம். ஸோ ஃபைனலி டீச்சர்ஸ் டே கிரீட்டிங் கார்ட் பண்றதுக்காக எங்க குழந்தைங்க ரெடி ஆயிட்டாங்க. எங்க கிருஷி பாப்பா கேஜில இருந்து டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நேச்சுரலாவே இந்த ஸ்கில் இருக்கு. தென் எங்க ஜினு பையன் லாஸ்ட் இயர் கிரீட்டிங் கார்டு மேக் பண்றதுக்காக ரொம்ப வில்லிங்கா இருந்தாங்க, கோஆபரேட் பண்ணாங்க. பட் திஸ் இயர் எங்க ஜினு குட்டை இருக்கானே சம் இன்ட்ரெஸ்ட் காட்டல. பட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அவன் மேக் பண்றதுக்காக கிரவுண்ட்ல எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்பயுமே இப்படிதாங்க, ரொம்ப வில்லிங்கா இன்ட்ரெஸ்டடா நான் பண்ணுவேன். குழந்தைங்க அதுல இன்வால்வ் ஆகல, இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னா அப்படியே ஸ்கிப் அவுட் பண்ணிட்டு வேற டாபிக் போயிருவோம். சோ எங்க ஜினு சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. எங்க கிருஷி பாப்பா கிரீட்டிங் கார்டு மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி மேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். First, you have to take perfect sized rectangle shape paper, chart or anything. அதோட அவுட்டர் சைடு கோல்டன் பேப்பர் பேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிற உடன் டேபிள் எஃபெக்ட்டுக்காக yellow கலர் சார்ட் ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி சென்டர்ல பேஸ்ட் பண்ணி திங்ஸ் வைக்கிற கபோர்ட் டிராயருக்காக பிங்க் கலர் குட்டி குட்டி ரெக்டாங்கிள் ஷேப் பிங்க் கலர் பேப்பர் பேஸ்ட் பண்றாங்க. ஃபைனலி அவுட்லைன் டாட்லாம் வச்சு டிராயர் எஃபெக்ட் ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஒயிட் பேப்பர் பிரவுன் ஷீட் ரேப்பர்லாம் வச்சு லிட்டில் கியூட் அட்டனன்ஸ் மேக் பண்ணிக்கிறாங்க. அதை டேபிள் மேல பேஸ்ட் பண்றாங்க. தென் எக்ஸாம் பேப்பர் ஷீட் எஃபெக்ட் பண்றாங்க. தென் சாக்கு டஸ்டர் மேக் பண்ணி yellow கலர் டேபிள் மேல பேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. டாப்ல பிளாக் போர்டு எஃபெக்ட்காக yellow சார்ட் பேப்பர் மேல ரெக்டாங்கிள் ஷேப் பிளாக் சார்ட் கட் பண்ணி ஒட்டிக்கிறாங்க. ஒயிட் கலர் பென்சில்ல ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு ரைட் பண்ணி அப்படியே போர்டையும் டெக்கரேட் பண்றாங்க. தென் பாட்டம்ல டீச்சர்ஸ் டே கேப்ஷன் ரைட் பண்றாங்க. ஃபைனலி கிரீட்டிங் கார்ட் ரெடி. தென் ஃப்ரண்ட் சைட் பேஜ்ல கிராஃப்ட் சிசர் யூஸ் பண்ணி ஒரு பேப்பர்ல கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி ஹாப்பி டீச்சர்ஸ் டே லேபிள் பண்றாங்க. அதே மாதிரி அனதர் ஒன் மேக் பண்ணி அது எங்க கிருஷி பாப்பா நேம் மென்ஷன் பண்றாங்க. ஃபைனலி கிரீட்டிங் கார்ட் ரெடி. அண்ட் தென் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கேப்பபிள்னு ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ டைம் ஆயிடுச்சு, 10 o'clock ஆயிடுச்சுன்ட்டு எங்க கிருஷி பாப்பாவை போய் தூங்க சொல்லியாச்சு. நான் பண்றதுக்கு தனி டேலண்ட் வேணுங்க, பெரிய லெஜெண்டரியா இருக்கானுங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. 5th செஞ்சுரியிலேயே ஃபர்ஸ்ட் ஜீரோவை கண்டுபிடிச்ச நம்ம ஆரியப்பட்டா மாதிரி 0 லெவல்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் ஸ்கில்ஸ் இருந்தாலே போதுங்க. கிரீட்டிங் கார்டு மட்டும் கிடையாது, நம்ம எந்த விஷயம் வேணாலும் தைரியமா ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்தியாஸ் நம்பர் 1 த கிரேட் மேத்தமெட்டிஷியன் ராமானுஜம் மாதிரி ஐக்யூ லெவல்
185 அவ்வளோ ஐக்யூ லெவல் நமக்கு இல்லாட்டியும் அவர் கண்டுபிடிச்ச இன்ஃபைனைட் சீரிஸ் பை வேல்யூ ஆஃப் 3.14 அந்த அளவுக்கு இன்ஃபைனைட் இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதுங்க. எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் எல்லா ப்ராப்ளம்க்குமே சொல்யூஷன் கிடைச்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், greeting கார்டு மேக் பண்ணுறதுக்காக புதுசாக கடையில் எதுவுமே நாங்கள் வாங்கவே இல்லை. ஆல்ரெடி சேர்த்து வச்ச குப்பையிலேருந்து அள்ளிட்டு வந்து இருக்கிறது எல்லாத்தையும் நீட்டாக greeting கார்டு பண்ணியாச்சு. போர் அடிக்குன்றனால எங்கள் கிருஷி பாப்பா வெனஸ்டே மூவி பார்த்துட்டு greeting கார்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ரிமைனிங் greeting கார்டெலாம் பண்ணது நான் தாங்க. ஏன்னா அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க, போய் தூங்க சொல்லியாச்சு. அதனால ரிமைனிங் greeting கார்டு நான் தான் பண்ணேன். ஒரு 1 hour ஆச்சு அதுக்கு பண்றதுக்கு. நான் ஏன் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் நான் இன்ட்ரெஸ்டாக பண்ணுறேன்னா, ஆஃப்டர் தட் நான் ஜாப் எங்கேயாவது என்கேஜ் ஆகிட்டேன்னா இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ கிடைக்கிற டைமில் இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ அப்படின்னு நான் நினைக்கிறேன். குழந்தைங்க குட்டியாக இருக்காங்க அப்படின்றதுக்காக நம்மளும் படிச்சிருக்கோம், வேலை வெட்டிக்கெல்லாம் போகலைன்னா இந்த உலகம் நம்மள மதிக்காது. ஸோ அதனால வீட்டில் இருக்கும் போதே இந்த மாதிரி குழந்தைங்களோட நல்லா என்கேஜ் பண்ணிக்கலாம். ஒன் இம்பார்ட்டன்ட் திங், இந்த ஹோம் மேக்கர், இந்த ஹவுஸ் ஒய்ஃப், இந்த மாதிரி ஃப்ரீ டைமை செம்மையா என்ஜாய் பண்ணிக்கலாம். 1 to 6 years வரைக்கும் குழந்தைங்க வீட்டில் எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்களோ, ஆஃப்டர் தட் அந்த மொமெண்ட் எப்போ கிடைக்கும்னா நம்மளோட அந்த மதர்ஹுட் டேஸ்ல மட்டும்தாங்க. ஸோ நானும் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய greeting கார்டு கொடுத்துருக்காங்க. நான் பத்திரமா வச்சிருக்கேன். டைம் இருந்தால் நான் அதை சம்டைம்ஸ் போஸ்ட் பண்ணுறேன். எங்கள் கிருஷி பாப்பா அந்த greeting கார்ட்ஸ்லாம் எப்பயுமே அடிக்கடி எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க. அதனாலேயே எனக்கு டீச்சராக இருக்கிறதுனால இந்த மொமெண்ட் ரொம்ப ப்ரௌடு தாங்க. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக லார்ட் கிருஷ்ணா, திஸ் வீக் ஃபுல்லா ராதாகிருஷ்ணாங்கிற மொமெண்ட்ல மாறிடுச்சு இந்த விளாக். வீடியோ எண்டில் ராதாகிருஷ்ணா காஸ்டியூம் வீடியோ கிளிப்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க.
ஸோ ஃபைனலி டுடே டீச்சர்ஸ் டே. எங்க கிருஷி பாப்பா ஜின்னு பையன் டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக ஸ்கூலுக்காக ரெடி ஆயிட்டாங்க. அண்ட் எங்க ஜின்னு குட்டன கேஜில டான்ஸ், சிங்கிங், எனிதிங் ரிலேட்டட் டு டீச்சர்ஸ் டே ஆர் டாக்டர் ராதாகிருஷ்ணா காஸ்டியூம்ல வர சொல்லியிருக்காங்க. ஹாப்பி டீச்சர்ஸ் டே சொல்லுங்க. சொல்லுங்க. ஹாப்பி டீச்சர்ஸ் டே. வெரி குட். ஜினு மார்னிங் அந்த greeting கார்டு பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. பாத்தீங்களா, மம்மி நைட் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ஜினு மார்னிங் பார்த்து எக்ஸைட் ஆயிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. சோ ஹாப்பியஸ்ட் மதர்ஹுட் டேஸ் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப ப்ரௌடு தாங்க. கார்டு போயிட்டு அவங்க மேம்க்கு அவங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டு விஷ் பண்ணிட்டாங்க. அவங்க மேம் ரொம்ப ஹாப்பி. சோ இன்னைக்கு அவங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் பண்றாங்களாம். அதை ஷேர் பண்ணி ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஜினுவோட கிளாஸ் மேம். நான் கொஞ்ச நேரம் ஜின்னு கூடவே வெயிட் பண்ணிட்டு அவங்க எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு பார்த்து நானும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மெயின் பிளாக் போயிட்டு இருக்காங்க. அவங்கலாம் சில பேர் காஸ்டியூம்ல வந்திருந்தாங்க. ரொம்ப பார்க்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. எங்க கிருஷி பாப்பா பிரின்சிபல் சாருக்கு ஒரு greeting கார்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். இதே மாதிரி இன்னொரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.